Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம வந்து stitched blouse க்கு டிசைன் பண்ணப் போறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். Oval size beads, red color silk thread, red color rope, red color clip stone, white color clip stone, number 4 antique beads. நம்ம fabric glue போட்டு rope போட்டுக்கலாம். நான் red color thread எடுத்துர்க்கேன். நம்ம வந்து stitch போட்டுக்கலாம். மேலே ஸ்டிட்ச் போடாம சைடு ரெண்டு பக்கமும் போடணும். ஸ்டிட்ச் பண்ணதே தெரியாத அளவுக்கு போடணும். இப்போ நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம இந்த சைட்லையும் போட்டுக்கலாம். நம்ம பால் செயின் போட்டு சைடு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். ரெண்டு சைடுமே நம்ம வந்து சைடு ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். சிக்ஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப ரெண்டு பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீட்ஸ்க்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நீடில் போடணும். பீட்ஸ்க்குள்ளே நீடில் வர்ற மாதிரி போடணும். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கூட போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் கூட நீங்கள் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மெத்தடில் ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து பால் செயின் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் போட்டுட்டு நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு 3 பீட்ஸ் கடையில் இல்லை 4 பீட்ஸ் கடையில் வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம பால் செயின் போட்டுட்டு இதுல இருந்து ஒரு அரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அரை இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த லைன்ல வந்து நம்ம இங்க போட்டிருக்க இல்லையா பால் செயின் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் திரும்ப ஒரு லைன் பால் செயின் இந்த அரை இன்ச் மார்க் பண்ணிருக்க லைன்ல வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம இங்க பீட்ஸ் போட்டது மாதிரியே இதுலயும் போட்டோம். போட்டுட்டு இதுல இருந்து நீடில் எடுத்துட்டு நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் வந்து 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுல இருந்து எடுத்திருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம இதுல நீடில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரெண்டு சைடு நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு 5 பீட்ஸ் தள்ளி நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸ்லாம் நம்ம போட்டோம். போட்டுட்டு சென்டரில் வந்து நம்ம ஒரு ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோனை ஒட்டிலும் நீடில் எடுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸ் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, ஓவல் சைஸ் பீட்ஸ் ஒன்று. ஃபர்ஸ்ட் ஓவல் சைஸ் பீட்ஸ், அதுக்கப்புறம் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ்.
ஓவல் சைஸ் பீட்ஸ் ஒன்று, நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று. பீட்ஸ் ஸ்டோனை ஒட்டிலும் எடுத்துட்டு கார்னரில் வந்து நம்ம நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் போடுறது ஃபேப்ரிக்கில் நிறைய போட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு கீழே விழாமல் நின்றுரும். அது மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து பீட்ஸ்லாம் போடப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இதில் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். ரெட் கலர் கிளிப் ஸ்டோன் போடுறேன். நம்ம இங்கே ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஓவல் சைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டி போடாமல் கொஞ்சம் மேலே தள்ளி. இப்போ நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒரு 4 பீட்ஸ் தள்ளி திரும்பவும் நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 பீட்ஸ் இருக்குல்லையே, அதுக்கு 4 பீட்ஸ் தள்ளி. இப்போ நெக்குக்கு வந்து இந்த மாதிரி பீட்ஸ் ஃபுல்லும் போட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் டிசைன் எப்படி போடணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கட்டம் போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு ஒன்றும் 1/4 இன்ச்சு ஒன்றும் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு லைன் நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு பக்கம் பீட்ஸ் போட்டோம். பீட்ஸ் போட்டுட்டு இந்த நடுவில் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இதில் நீடில் போட்டுட்டு இந்த பீட்ஸ் ஒட்டில் நீடில் எடுத்திருக்கோம். 3 பீட்ஸ் தள்ளி நம்ம வந்து திரும்ப நீடில் எடுக்கணும். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
3 பீட்ஸ்க்கு இடையில நம்ம வந்து சைடு ஸ்டிச் போடுறோம். இப்போ நம்ம பீட்ஸ் போட்டுட்டு த்ரெட் போட்டுக்கலாம். 6 + 6 12 strands எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு த்ரெட்டை பிடிச்சிட்டே போடுங்க. அப்போ தான் சிக்காகாமல் வரும். அப்புறம் ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே நீட் அண்ட் கிராண்ட் லுக்கில் இருக்குது. சிம்பிள் ஒர்க் இது. சிம்பிள் ஒர்க்கு சிம்பிளாக நம்ம வந்து இந்த டிசைன் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.